ஃபர்ஸ்ட் ஓவரால் ஷேப்பு, அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட். என்ன இதை டிவைட் பண்ணணும்னா இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள் இதுக்கு மேலே இருக்குது, இந்த சர்க்கிள் இது கீழே இருக்குது. ஸோ இந்த சென்டர் லைனுக்கு மேலே ஒரு சர்க்கிள் தெரியுதா? அதே மாதிரி கீழே ஒரு கொஞ்சம் பெரிய சர்க்கிள். நீ எவ்வளோ கிறுக்கு இருக்கிறேன் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில்? கை, கை இருக்கா? கை வந்து இப்படி போட்டு இது வரைக்கும் போகுது, இப்படி போகுது. கை ஃபிங்கர் வருது. ஓகே, இந்த கை வந்து இந்த எண்டு இது வரைக்கும் வந்து இருக்கா? நெக்ஸ்ட் லெக்கு, நெக்ஸ்ட் லெக்கு. இதுலேயும் 1 2 3 ஃபிகர். ஓகேயா? இப்போது இந்த கேரக்டர் வந்திருக்கா இல்லையான்னு தெரியுது அவனுக்கு. ஆனால் நீ வரையும்போது எப்படி வரைஞ்ச? தலையில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்து இப்படி வந்த கரெக்டாக. அப்போ இடம் பார்த்தாம கூட போயிடும். பட் நம்ம இப்படி வரைஞ்சோன்னா என்ன ஆகும்? கரெக்டாக வருதா இல்லையான்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது ஃபேஸ் டைரக்ஷன், இது ஒரு இது சப்ஜெக்ட். ஓகே, நான் ஃபேஸ் நான் அது எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் போட்டுருக்கேன். ஃபேஸ் வந்து இந்த பக்கமாக திரும்பி இருக்குது, இந்த பக்கம் திரும்பி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் இதோட ரைட் சைடு, இதுக்கு ரைட் சைடு, நமக்கு லெஃப்ட் சைடு, இதுக்கு ரைட் சைடில் இது திரும்பி இருக்குது. அதனால தான் நான் இந்த லைன் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த கர்வும் இந்த கர்வும் போட்டிருக்கேன். இது நான் ஒரு நாள் சொல்கிறேன் ஃபேஸ் டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி வரையணும். இந்த ஜாயினிங் மீட்டிங் பாயிண்ட் தான் இதுக்கு வந்து ஐ. இந்த ஐயுமே சர்க்கிள் தான். நீ வரைஞ்சதில் ஒன்று தான் சர்க்கிள் வரைஞ்சிருந்த, இன்னொன்று வேறு மாதிரி வரைஞ்சிருந்த. ஒன்று சர்க்கிளாக இருக்குது, இன்னொன்று எப்படி இருக்குது? கச்சா மச்சான்னு இருக்குது. கலரிங் நல்லா பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கர்வ் போட்டுச்சு. கர்வுக்கு மேலே ஹேர் ஃபர் 1 2 ஓகே, எந்த பக்கம் 1 2 2 3 4. இப்போது நோஸ், நோஸோட பார்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த நோஸ் நமக்கு கிடச்சிச்சு. இதிலேருந்து இந்த ஃபேஸோட எண்டு. கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு பாடி. பாடியில் வந்து ஃபஸ்ட் இந்த இன்னர் பாடி 1 2 3 1 2 3 வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த அவுட் 1 2 3 அவ்வளோதான் 3. இந்த பக்கம் 1 2. கை, கை இங்கே வந்து லைட்டாக கட்டாக எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. தெரியுதா? இந்த இது வந்து நகம், நகம், நகம். ஓகே, இந்த கை இந்த சைடு வந்து லெக், நகம், லெக்கு, கேரட் மாதிரி இருக்கு இல்லை?
அதுக்கப்புறம் நீ இந்த இதெல்லாம் போட்டுக்கணும். கண்ணு வந்து கேரக்டர் பக்காவாக எப்படி கரெக்டாக வந்திருக்கா இல்லையா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? பிளாக் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு அன்வான்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் ரப் பண்ணிக்க, அவ்வளோதான். இந்த கேரக்டர் பக்காவாக வருதா இல்லையான்றது நம்ம இப்போவே தெரிஞ்சிடும், புரியுதா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் திங். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வை, மூணுமே வச்சு பாரு. இது ஒரிஜினல், இதை பார்த்து நீ வரைஞ்சது, இதை பார்த்து நான் வரைஞ்சது, இதை பார்த்து நான் வரைஞ்சது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது, இதுதான் மேட்ச் ஆகுது. ஏன் ஏன் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இந்த பாடி லென்த் ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் அன்ஷேப்பாக போயிடுச்சு, ரவுண்டில் இருந்து அன்ஷேப்பாக போயிடுச்சு. கலரிங் மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு, பட் ஸ்ட்ரக்சர், இந்த கேரக்டரோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சிடுச்சு. இது ரெண்டுத்துலேயும் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குது, உடையாமல். இதில் ஸ்ட்ரக்சர் உடஞ்சிடுச்சு, ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, டாப்பில் பாடியும் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஓகே, சில ஸ்பாட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு, அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த கேரக்டர் எக்ஸாக்டாக ட்ரா பண்ண முடியும். ஓகேயா, இந்த மெத்தட் நான் உனக்கு சொல்கிறேன். பட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கற்றுக்கணும், இந்த மெத்தட் கற்றுக்கணுன்னா பென்சில் ஹேண்ட்லிங், பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும், எப்படி பிடிக்கணும், ஓகே, எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஷேப்புக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.